யாரையாவது ஒரு ஆளை கூப்பிடலாமா? யாரை கூப்பிடலாம்? இப்ப ஒரு தம்பியை கூப்பிடுமா? யாரை கூப்பிடலாம்? நீ வா, வாடா. எல்லாம் கண்ணாடியை போட்டு வாயில குச்சி மிட்டையை வச்சுக்கிட்டு கை தூக்கணும். வா. சீக்கிரம். ஓகே, இந்த பக்கம் முன்னாடி நில்லு. அங்க பார்த்து நில்லு. இங்க என்ன பாரு உனக்கு? சரி, இந்த தம்பிக்கிட்ட இந்த இது குடுவையில இருந்து நான் ஒண்ணு என்ன செய்யறேன், எடுத்து கொடுக்க போறேன். சரியா? இது என்னது? கொடை, அப்படிதானே? ஆமா தானே? சரி தம்பி, இந்த கொடைய ஓபன் பண்ணு. ஓபன் பண்றானா? போச்சே போச்சே, எனக்கு நான் ஒரே ஒரு கொடை அழகா வச்சிருந்தேன், அதையும் பிச்சு விட்டானே. உன் கோவத்தானே அதுலயே கட்டுறது. தொடல இவன் தொடவே இல்லையா? தொட்டான்ல, போட்டு அமுத்துனம்ல, உடச்சு போச்சுல. ஐயா நல்லா இருப்பான். மீதி இருக்கு, கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிறது பிச்சு விடாத. நான் எங்கேயாவது கொடுத்து தச்சுக்கிறேன். போ போ. நான் எவ்வளவு நல்ல கொடையா, அழகான கொடையா கொடுத்து இப்படி பிச்சு விட்டான். சரி, இருந்துட்டு போட்டு நான் வந்து அதை உள்ள வச்சுக்கிட்டு பத்திரமா வச்சுக்கிட்டு நான் எங்கேயாவது கொடை ரிப்பேர் பார்க்கிறவங்க கூட சரி பண்ணிக்கிறேன். சரி பாருங்க, இப்ப இந்த கொடையை நம்ம எதுக்கு பயன்படுத்துவோம்? அதிகப்படியான வெயில் இருந்துச்சுன்னா அப்படி பிடிச்சிட்டே ஜாலியா போவோம். ஆமா தானே? வீட்டுல சொல்லுவாங்க, கொடையை பிடிச்சிட்டு போ, கருத்து போயிருவேன் சொல்லுவாங்கல்ல. இதுவே மழை பெஞ்சிச்சுனாலும் நம்ம என்ன செய்வோம்? கொடையை பிடிச்சிட்டு போவோம், நனைஞ்சிடக்கூடாது, சளி பிடிச்சிடக்கூடாது. ஆமா தானே? இதே மாதிரிதான் பாருங்க. டேய் கவனி, இந்த உலகம் மிகவும் ஆபத்தானதா இருக்கு. ரோட்ல நடந்து போனாலும் விபத்தை சந்திக்கிறோம், சைக்கிள்ல போனாலும் விபத்தை சந்திக்கிறோம், நம்ம பைக்ல போனாலும் விபத்து. சரி, எங்கேயுமே போவேன், அப்ப நான் வீட்டுக்குள்ளே இருக்கேன் அப்படின்னா கூட பாருங்க, வீட்டுக்குள்ள நல்லா இருந்தாருப்பா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என்கிட்ட பேசினாரு, ஆனா திடீர்னு அவருக்கு ஏதோ பிரச்சனை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் சொல்லுவாங்களா இல்லையா? இந்த உலகம் ஆபத்தினால நிறைந்திருக்கிறது. அதனாலதான் பாரு, நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும் அப்படின்னு நினைச்சுன்னா, நம்ம காலையில எழுந்த உடனே ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். ஏசப்பா, இந்த நாளை நான் உங்க கரத்துல என்ன ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க தான் என்ன செய்யணும், என்னைய பாதுகாத்து இந்த நாள் முழுவதும் என்ன நடத்தணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு தான் நம்ம ஒவ்வொரு நாளையும் நம்ம துவங்கணும். சரி, இப்ப அந்த பிஞ்சு, அந்த தம்பி பிஞ்சு உன்னை அப்புறமா வச்சுக்கிறேன், பிச்சுட்டாம்ல. இப்போ மேஜிக் மூலமா அந்த கொடை எப்படி மாறி இருக்குன்னு பாப்போமா? கொடைய தமிழ காட்ட போற, வேற என்ன? அப்படி லாண்டு போயிடும். புரியுச்சா? சரி, ஓகே.